Good evening students. First lesson ஓட எக்கனாமிக்ஸில் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து 5 மார்க்ஸை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு வந்து ஒரே விதமான ஆன்சர்ஸ் தான். ஸோ செப்பரேட்டாக ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக எதுவுமே கிடையாது. ஸோ அந்த தேர்ட் கேள்விக்கும் ஃபோர்த்துக்கும் ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் தான். ஸோ அதோட ஆன்சர்ஸ்லாம் எப்படி நான் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில். கம்பேர் தி ஃபீச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்ட் மிக்சடிசம். தென் தேர்ட் கொஸ்டின் என்னென்னா கம்பேர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரே விதமான ஆன்சர்ஸ் வந்து பேஜ் நம்பர் 10 அந்த டேப்லர் காலத்தில் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும். அது ஒண்டி எழுதினா பத்துமா அப்படிங்கிற பார்த்தா சில பேர் அது வந்து ஓகே 5 மார்க்ஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் வந்து அது வந்து 5 மார்க்ஸுன்னும் போது இன்னும் கொஞ்சம் லாங்காக அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணும்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. என்னோடய ஒப்பீனியனில் வந்து ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஸோ அந்த பேஜ் நம்பர் 10ல் இருக்கிற அந்த டேப்லெட் காலமும் எழுதிட்டு அந்த எக்கனாமிக் சிஸ்டம் 3 தட் இஸ் கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்சட் எக்கானமியோட 3 ஃபீச்சர்ஸும் தனித்தனியாக ஒரு ப்ரீஃபான கொடுத்தா ஸோ தட் ஒரு 5 மார்க்ஸ்க்கு ஒரு லாங் ஆன்சர்ஸ்க்கு கூடிய ஒரு ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்ட் மிக்சடிசம்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேபிட்டலிசம்ங்கிறது முதலாளிகளோட ஆதிக்கங்கள். தென் சோஷியலிசம்ங்கிறது தட் இஸ் பப்ளிக்கோட இது கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம். மிக்சடிசம்ங்கிறது கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் ரெண்டும் கலந்தது தான் மிக்சடிசம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. ஸோ நான் ஒவ்வொன்றும் எதுவும் அப்படியே ஒரு தடவை படிச்சுட்டு அதோட கண்டென்ட்டை வந்து அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப்ன்றது என்ன மெயின் கேபிட்டலிசமோட இது அவங்களோட தனிமையாக்குறது அவங்களது. தென் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது அவங்க வச்சுருக்கிறது அவங்களோட தலைமுறைகளுக்கும் பாஸ் ஆகுறது. ஸோ த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கேபிட்டலிசம் இஸ் தட் ஆல் ரிசோர்ஸஸ்னால் என்ன வளங்கள், நேம்லி லேண்ட், கேபிட்டல், machine, mines, etc. are owned by private individual. The owner has the right to own, keep, sell or use the resources according to his will. So அது வச்சுக்கலாம், விற்கலாம், அவங்க என்ன வேணால் பண்ணலாம் அவங்க இஷ்டப்படி. தட் இஸ் private individuals. The property can be transferred to heirs after death. ஸோ அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய தலைமுறைக்கும் அது பாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸுங்கிறது ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டு ஃப்ரீடம் டு கேரி அவுட் எனி ஆக்குபேஷன். ஸோ அவங்க என்ன விதமான ட்ரேடும் பண்ணலாம், என்ன பொருட்களான உற்பத்தி பண்ணலாம், யாருக்கு வேணால் செல் பண்ணலாம். ஸோ இது அவங்களுடைய சாய்ஸ். அதுதான் அந்த செகண்ட் பாயிண்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. தேர்ட், ப்ராஃபிட் மோட்டிவ். சின்ஸ் வந்து என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸுன்றது ப்ராஃபிட்ன்றது தான் அவங்களுடைய மெயின் நோக்கமே. மோட்டிவ்ன்றது என்னது, நோக்கம். ஸோ அதுதான் மெயினாக இருக்கும் அவங்களுக்கு. தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் இஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இன் எ கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. மோட்டிவ்ன்றது அதான் அவங்களுடைய நோக்கம். அதோட கோல்டன் ரூல்ன்றது என்னென்னா a producer under capitalism is to maximize profit. அதுதான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது தான் லாபம்ன்றது தான் அவங்களோட மெயின் நோக்கமாக இருக்கும். Then free competition. There is a free competition in both the product and factor market. There is competition between the buyers and sellers. ஸோ யார் வேணால் வந்துட்டு யார் வேணால் போகலான்னும் போது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விலையை நிர்ணயிக்கிறதும் பண்ணுறதுன்றது மெயின் வந்து கேபிட்டலிஸ்ட்டு எக்கானமியோட மெயின் இது. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மெக்கானிசம். ப்ரைஸ் மெக்கானிசம்ங்கிறது ஹார்ட் ஆஃப் எனி கேபிட்டலிசம். ஸோ அவங்களோட இஷ்டம்னும் போது அந்த விலை ஏற்றமும் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்னும் போது விலையும் வந்து அவங்களுக்கு ஏற்றா போல் விலையை நிர்ணயிப்பாங்க. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் கவர்மெண்ட். த கவர்மெண்ட் ஹேஸ் லிமிட்டட் ரோல் இன் கேபிட்டல். ஸோ இங்கே ப்ரைவேட் ஓனர்ஷிப் தான் அதிகமாக இருக்குன்னும் போது கவர்மெண்ட் வந்து எதெல்லாம் பேசிக் சர்வீஸோ அதெல்லாம் ஒன்று தான் அதோட தலையீடு இருக்கும். இப்போ பேசிக் சர்வீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் என்னது, டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன். டிஃபென்ஸ்னால் என்னது, இராணுவம். பப்ளிக் ஹெல்த்துங்கிறது மக்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பொறுத்து. எஜுகேஷன்றது கல்வி முறை. இதில் ஒண்டி தான் அந்த அரசாங்கத்தோட தலையீடு இருக்கும். மற்றதெல்லாம் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸோட இதுதான் இருக்கும், தனியார் மயமாக இருக்கும்னு அர்த்தம். இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். எ கேபிட்டலிஸ்ட் எக்கானமி இஸ் டிவைடட் இன்டு 2 classes. அதாவது வந்து என்னென்னா இந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு விதமான பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஒருத்தர்கிட்ட வந்து எல்லாமே இருக்கும், ஒருத்தர்கிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ
அது ஆஸ் எ ரிசல்ட் என்ன ஆகும்னா ஆஸ் எ ரிசல்ட் வந்து அதாவது பணக்காரர்களாக இருக்கவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க, ஏழையாக இருக்கவங்க ஏழையாக இருப்பாங்க. ஸோ அந்த பணங்கிறது வந்து பரவலாக இல்லாமல் ஒரு சில பேர்கிட்ட ஒண்டி அந்த பணங்கிறது முடங்கி இருக்கும். அதுதான் இந்த இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு 7 பாயிண்ட்டும் இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் எழுதணும். செகண்ட் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம் அதை நம்ம சொல்லலாம். பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோஷியலிசம்ங்கிறது வந்து பப்ளிக்குன்றதோடு இங்கே வந்து மெயினாக வந்து கவர்மெண்ட்டோட தலையீடு இருக்கும். ஸோ ஆல் ரிசோர்ஸஸ் ஆர் ஓன்டு பை தி கவர்மெண்ட். ஸோ அரசாங்கத்தோட தலையீடு தான் மெயினாக இருக்கும். இட் மீன்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் நேஷனலிஸ்ட். உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னது? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இது எல்லாமே பப்ளிக் அதாரிட்டி, பப்ளிக்கோட இதில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் சென்ட்ரல் பிளானிங். ஸோ பிளானிங் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சோஷியலிஸ்ட் எக்கானமி. ஸோ பிளானிங்ன்றது கவர்மெண்ட்டுன்றது போது அவங்க கவர்மெண்ட் தான் எல்லா டிசிஷன்ஸும் எடுக்கும். தேர்ட் மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட். இங்கே மக்கள் நலன்றது தான் முக்கியமான பிரின்சிபல் இன் சோஷியலிஸ்ட். அதுதான் மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட். 4வது பாயிண்ட் நான் எக்ஸசஸ் ஆஃப் காம்படிஷன். ஸோ இங்கே வந்து மக்கள் நலன்றதால போட்டிகள் அவ்வளோவா இருக்காது. அதுதான் நான் எக்ஸசஸ் ஆஃப் காம்படிஷன். ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் மெக்கானிசம்ன்றது இங்கே எல்லாமே அந்த நலங்கள் திட்டங்கள் எல்லாமே பிளானிங் அதாரிட்டி மூலமாக தான் பண்ணப்படும். நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம் அதாவது வருமானங்களை எப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே சமமாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே கேபிட்டலிஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? பணங்கிறது பரவலாக இல்லாமல் சில பேர்கிட்ட ஒண்டி அந்த பணப்புழக்கங்கள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த சோஷியலிஸ்டில் இருக்காது, எல்லார்கிட்டையும் பரவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் எல்லா விதமாக கிடைக்கும். எல்லாருக்கும் கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே சமமாக எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் இங்கே. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லெஸ் சொசைட்டி. இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சமங்கிறத இதாக தான் இந்த கிளாஸ்லெஸ் சொசைட்டி. நெக்ஸ்ட்டு தேர்ட் இது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஏற்கனவே பார்த்துருக்கோம். மிக்சட் எக்கானமிங்கிறது என்னென்னா ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்தா போல் இருக்கிறது தான் மிக்சட் எக்கானமி. ஸோ இங்கே வந்து என்னென்னா ப்ரைவேட் வந்து அவங்க வந்து போத் வந்து 2 ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்து பண்ணுவாங்க. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹாவ் ரைட் டு பர்ச்சேஸ் தி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த ரிசோர்ஸ். ஸோ அவங்க வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் 2 பேருக்கும் ஈக்குவலாக உரிமை இருக்குது. செகண்ட் பாயிண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார். ஸோ இன் மிக்சட் எக்கானமி போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் 2 பேர் இருக்கிறதுனால ஸோ ப்ரைவேட் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து லாபகரமாக பார்ப்பாங்க. பப்ளிக் ஆஸ் எ ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க? பப்ளிக் செக்டார் வந்து மக்கள் நலன் தான் டு மேக்ஸிமைஸ் சோஷியல் வெல்ஃபேர். அதுதான் அவங்களோட மெயின் ஏமாக இருக்கும். 3வது பாயிண்ட் எக்கனாமிக் பிளானிங். ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோஷியலிசமில் எக்கனாமிக் பிளானிங் அதாரிட்டி சென்ட்ரல் பிளானிங் அதாரிட்டி தான் எல்லாமே டிசிஷன்னும் போது ஸோ அது நாட்டு நலனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ எதெல்லாம் நல்லதோ நாட்டுக்கு நல்லதோ அதுதான் இங்கே இந்த பிளானிங்கில் இருக்கும். தென் சொல்யூஷன் டு எக்கனாமிக் பிளானிங். ஸோ சொல்யூஷன் டு எக்கனாமிக் பிளானிங்கிறது இந்த பேசிக் ஒரு ப்ராப்ளம் ஆஃப் தி எக்கானமின்னும் போது வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த டெக்னிக் வந்து இந்த இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இப்போ ப்ரைவேட்க்கு வந்து சொந்தமாக அவங்களுக்கு வளங்கள் இருந்தாலும் அதை வந்து அவங்க இஷ்டப்படி பண்ண முடியாது. எல்லா ஓவரால் கண்ட்ரோலுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 இதுவுமே நம்ம இங்கே பார்த்துட்டோம். தட் இஸ் என்னென்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் பார்த்தோம், சோஷியலிசம் பார்த்தோம், மிக்சடிசம் பார்த்தோம். இதை 3ஐயும் காம்பினேஷனாக எழுதினா தான் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டி சில பேர் சொல்கிறது வந்து அந்த பேஜ் நம்பர் 10ல் நான் ஏற்கனவே சொன்னால் போல் அதை ஒண்டி எழுதினா ஒரு 5 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமே போகலாம். பட் ஒரு 5 மார்க்ஸுன்னும் போது இது எல்லாமே கவர் பண்ணி நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதினா கூட அந்த 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வித் திஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட் லெசனோட எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்.
ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை இது எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் இதில் சொல்லலாம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த ஃபஸ்ட் லெசன் வந்து எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எதுவானாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் யூ ஆர் ஃப்ரீ டு register your feedbacks so that I can do the next videos accordingly. That tomorrow நாளைக்கு பண்ணுறதுல வந்து I'm going to take this second lesson of the 5 marks. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட இது டார்கெட் என்னென்னா எல்லா லெசனோட 5 மார்க்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் தட் வந்து நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதில் கொஞ்சம் டார்கெட் பண்ணலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஐ வில் கோ டு தி 3rd மார்க் அண்ட் 2 மார்க். இன் மை ஒப்பீனியன் என்னென்னா 1 மார்க் 2 மார்க் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக படித்தா கூட வி கேன் கம்ப்ளீட். ஏன்னா நிறைய பசங்களோட ஆட்டிடியூட்ஸ் என்னென்னா 1 மார்க் 2 மார்க்ஸ் படிச்சுட்டு 5 மார்க்ஸை வந்து அந்த 7 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அதை சரியாக படிக்காமல் அந்த 7 அட்டன் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஸோ அதனால் ஐ தாட் ஆஃப் பிளானிங் டு கம்ப்ளீட் ஆல் தி 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ தட் ஐ வில் கோ டு தி 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ். ஸோ தேங்க்யூ.